சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/8/2026 புதன்கிழமை, ஆவணி மாதம் 2ஆம் நாள், சப்தமி திதி இரவு 7:20 வரை. சுவாதி நட்சத்திரம் இன்று காலை 6:47 வரை. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, தொழிலில் சில வெற்றிகரமான சில முடிவுகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ மிகுந்த உன்னதமான கை கொடுக்கும் நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க. இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும், இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு ஆவணி மாதம் முழுவதுமே அப்படியே ஆட்சி என்கின்ற அற்புதமான நிலைமையில் இருப்பார். தொட்டது தொடங்கக்கூடிய வாரங்களாக வரப்போகின்ற ஒரு 4 வார காலங்கள் கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 5 குடையவர் வலுவாக இருக்க 9 குடையவர் உச்சமாக இருப்பது, கடந்த காலத்தில் எதையெல்லாம் சாதிக்க முடியாமல் போச்சோ, எந்தெந்த இடத்துல லட்சியங்களை நிறைவேற்ற முடியாமல் போச்சோ, அதிர்ஷ்டமே இல்லைங்க அப்படின்னு எப்பப்பெல்லாம் நினச்சிங்களோ, இதெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய அருமையான நல்ல நாளாக, வயதிற்கேற்றாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசில் என்ன எண்ணங்கள் வருகிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நேர்மையான முறைகளில் அப்படியே சாதிக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஏழரச்சனை அமைப்புகளை நினச்சி பயப்படவே வேண்டாம். 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 கிரகங்கள் வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் சாதிப்பார்கள் என்பது உண்மை. அது இப்போது மேஷத்திற்கு இருப்பதால் மேஷராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்திலேயே வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மா கிட்ட ஒரு சம்மதம் கிடைக்கணுங்க. அம்மா கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா இன்னும் பழைய காலத்து ஆளாகவே இருக்கிறாங்க. இந்த காலத்தில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அம்மாவை பற்றி சிந்தித்து கொண்டு அவருடைய ஒரு அனுமதியை பெற காத்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் கனிவாக ஏதேனும் ஒரு விதத்தில் மனம் இறங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 4 வார காலத்திற்குள்ளே அம்மாவுக்கு அப்படியே ஒரு மனமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாகவும், நீங்கள் கேட்டது அப்படியே நினைத்தது நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த 4 வார காலத்திற்குள்ளேயே வீடு சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் தீர்ந்துடும். இங்கே வீடு வாங்கலாமா, அங்கே வீடு வாங்கலாமா, இது வாங்கலாமா, ஏற்கனவே கட்டின வீடு வாங்கலாமா, இடம் வாங்கி கட்டலாமான்ற மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே தெளிவாகக்கூடிய தன்மை. வீடு வாகனம் வாங்கக்கூடிய தைரியம், அதாவது ஒரு லோன் போட்டால் கூட கட்டிட முடியும் என்கின்ற அளவிற்கு நம்பிக்கைகள் வரக்கூடிய, நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு அறிமுகங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்களே இன்னொருத்தருக்கு நல்லபடியாக அறிமுகமாகிறது அல்லது ஒரு உயர்வானவர் நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றது என்பது மாதிரியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள், அதற்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் விடாமுயற்சியாக எதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது இந்த மாதத்திலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆவணி மாதம் அந்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். என்ன விடாமுயற்சி? அவரவருடைய வாழ்க்கை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல ஒன்று காதல் அல்லது வேலை அல்லது தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். திருமணத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமண விஷயங்கள் நான் நினைக்க மாதிரி இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலேயே ஒரு அளவிற்கு நிச்சயதார்த்தமோ அல்லது சிலருக்கு இந்த மாதத்திலேயே திருமணமோ நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒரு உயர்நிலை அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தம்பி தங்கைகள் பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நம்மை விட தம்பி தங்கைகள் கொஞ்சம் உயர்வாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷ செய்திகளும் வரக்கூடிய அமைப்பு. தங்கையின் வாழ்க்கை நல்லா இல்லை, தங்கச்சியை இப்போ தான் கட்டி கொடுத்தோம், பாப்பா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணு கலங்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. இந்த காலத்தில் பெண்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி சிக்கலானால் முள்ளில் மேல் சேலை விழுந்தார் போல் பெண்ணுக்கு தான் வாழ்க்கை சிக்கலாகுது. இதை எப்படி நம்ம பண்ணுறது, மாப்பிள்ளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருப்பதால் பணவரவுகள் சரளமாக தாராளமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே ஒரு ஒட்டுமொத்தமான நல்ல வருமானம் அல்லது லம்சமாக ஒரு தொகை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு 1 லட்ச ரூபா ஒரு இடத்துல வரணும், 10 லட்ச ரூபா வரணும், 50 லட்ச ரூபா வரணும். என்னுடைய தகுதி கேட்டார் போல் இது அதிகமான அமௌண்ட்டாக இருந்தால் கூட அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்குது. பில்லு பாஸ் ஆகலை, அது பாஸ் ஆகலை, இது பாஸ் ஆகலை, அல்லது இந்த இடத்துல கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் பேராசப்பட்டேன், போய் லாக் ஆகிட்டேன். இந்த மாதிரியாக பணம் கொடுத்து மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், பண வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வரப்போகின்ற இந்த 4 வார காலம், இந்த ஆவணி மாதத்திற்குள்ளாகவே அந்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி மற்றும் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளை விற்றால்தான் ஒரு வருமானம் என்கின்ற ஒரு டார்கெட் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். டார்கெட்டை கூட அச்சீவ் பண்ணக்கூடிய உயர்நிலை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். எல்லா விதத்திலும் சிம்மராசிக்காரர்கள் கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. சிம்மராசிக்காரர்கள் இப்போது அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை இந்த ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லுகிறேன். ஆயினும் எல்லா விதத்திலும் நன்மைகள் வருவதற்கான அத்தனை ஆரம்பங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே கடந்த 1.5 வருஷமாக என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் வலுவோடு இருப்பதால் உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. உத்வேகம்னா ஒரு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. இதை இப்படி பண்ணால் இந்த இடத்துல கரெக்டாக சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரியாக சில தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த காலத்தில் ஒரு இழந்து விட்ட ஒரு நல்ல பேரை இப்போ திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும். அவர்கிட்ட பேரை கெடுத்துட்டேன், இவர்கிட்ட பேரை கெடுத்துட்டேன், இவர்கிட்ட சண்டை போட்டேன், அவர்கிட்ட சண்டை போட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு தெளிவுகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இழந்த மரியாதை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், கோவில் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நாமளே ஏன் தெரியாமல் இதை விட்டு கொடுத்து விட்டோம் என்று ஒன்று விட்டு கொடுத்ததை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் என சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் இழந்த பெருமையை, இழந்த பெயரை நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அருமையான நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளோடு தொடர்புகளை வைத்திருப்பவர்கள், அங்கே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வச்சுருக்கிறவங்க, அல்லது அங்கேயே செட்டிலாக இருக்கிறாங்க, படிக்க போனாங்க, அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்கேயே தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்குறேன் அல்லது சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், இங்கே எனக்கு இந்தந்த தொழில் அமைப்புகள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய தூர தேசங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இங்கிருந்து அங்கே போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சூரியனுடைய காரகத்துவங்களான எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, தொழில் வச்சுருக்கிறவங்க, நான் ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியனுங்க, அன்றாடம் ஒரு வீட்டுக்கு போய் ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தா தான் எனக்கு ஒரு 500,000 கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் வருகிறது, வந்துவிட்டது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான வெற்றிகளை தரக்கூடிய சூரியன் இன்றைக்கு 11ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே ராசிநாதன் உங்களுக்கு நீச்சத்தை அடைந்திருக்கிறார் இல்லையா? ஆனால் ராசிநாதனை விட மற்ற கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் கூட மனம் தளர்ந்து விடாமல், சோர்ந்து விடாமல் அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை, அதிலிருந்து வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு ஆவணி மாதம் முழுவதும் நல்ல விதமாக 4 வார காலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். மூத்தவர்களுடைய ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அக்காவுக்கு இந்த மாதிரி இருக்குது, அக்காவுடைய வாழ்க்கை அமைப்புகள் இப்படி இருக்குது, அல்லது அக்கா பசங்க இப்படி, அண்ணனுடைய குழந்தைகள் இப்படின்ட்டு பொறுப்புள்ள தம்பி தங்கைகளாக அண்ணன் அக்காள்களை பற்றி சிந்திக்கக்கூடிய, அவர்களுடைய துக்கங்கள் துயரங்களோடு பங்கு கொள்ளக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும்.
பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் குடும்ப பற்றுள்ளவராக இருப்பீங்க இல்லையா, அதனால் எல்லா விதமான மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே கிளாரிட்டி கிடச்சிரும். அரசு வேலை கிடைப்பதற்காக கொஞ்சம் பரீட்சைக்கு தயாராகக்கூடியவர்கள், ஏற்கனவே அரை மார்க்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, எனக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலன்னு கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் விலகி இந்த வருடத்திற்குள், இன்னும் 1 வருடத்திற்குள் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் என்பதற்கான சில ஆரம்ப அறிகுறிகள் தெரியக்கூடிய, அதில் நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்பா முன்னால் செய்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமையும். ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வேலை விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நிலைமை. மேலதிகாரிகள், உங்களை விட மேலாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாதிரியாக உங்களை இல் ட்ரீட்னு சொல்லுவாங்க இல்லையா, மரியாதை குறைவாக நடத்தப்பட்ட விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய மேன்மைகள் மற்றவர்களுக்கு புரியும் வண்ணம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய, வியாபார பெருமக்களுக்கு கூட லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, சிறப்பு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு பாக்கியத்திலே இருக்கிறார். சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 4 வார காலத்திற்குள்ளே எதையும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள், கையில் பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. இன்னும் சிறப்பாக ஒரு யாத்திரை போகக்கூடிய அமைப்பு, சிவ தரிசனம், விஷ்ணு தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய, புனிதர்களுடைய தரிசனம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் முழுக்கவே பக்தி சூழலில் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். சிலருக்கு புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண் வாரிசு மட்டும்தான் இருக்குது, ஆண் வாரிசு கிடைக்காதா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. எலக்ட்ரிக்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள், தாமிரம் சம்பந்தப்பட்ட, காப்பர் சம்பந்தப்பட்ட, உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் ஆரம்பிக்கக்கூடிய முதன்மை நாள் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். பொதுவாக சூரியன் வலுக்கக்கூடாது, அப்படி வலுத்தால் உங்களுக்கு தடைகள் ஏற்படும். ஆனால் விதிவிலக்காக ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு சுபத்தன்மையோடு மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத பணவரவு, இது ஏதாவது ஒன்றுன்னு 4 வார காலத்திற்குள்ளே கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் இருந்து நமக்கு உதவி பண்ணவர் விலகி போன நிலைமையில் திரும்ப அவர் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு, பணம் வரவே வராதுன்னு கைவிடப்பட்ட ஒன்றை திரும்ப வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒருவருடைய மனசு மாறவே மாறாது, இவர் நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டார், இந்த ஆளை நம்பி பிரயோஜனமே கிடையாதுன்னு நினச்ச இடத்துல டக்குன்னு அவரே கூப்பிட்டு இங்கே வாங்க, இதை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இன்ப அதிர்ச்சியாக அப்படியே தரக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள், சுப ஆதிபத்தியங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இழந்த அதிகாரத்தை திரும்ப பெறக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, ஆண் பெண் உறவுகள், எஜமான் முதலாளி போன்ற அந்த அமைப்புகளில் வேலைக்காரர்களுடைய உறவுகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 7ஆம் இடத்தில் இப்போது சூரியன் இருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார். இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் கல்யாணத்திற்காக வெயிட் பண்ணி 30 வயது கடந்து விடுச்சு, எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியல, அல்லது 30 வயசு ஆகப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கல்யாண அப்படியே சறுக்குகளில் இருக்கக்கூடியவர்கள், கல்யாணத்தை எப்போது நடத்துவது, எப்படி நடத்துவது, இன்னும் மாப்பிள்ளை பெண் அப்படியே அமைய மாட்டேங்குதே, இந்த மாதமாவது ஆகுமா, இந்த வருஷமாவது ஆகுமான்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆவணி மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் போன்றவைகள் அல்லது திருமணமே நடந்துவிடக்கூடிய சூழல்கள், மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பத்துக்கு மட்டும் எல்லாமே டிலே ஆகும்.
எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதங்கள் இருந்து தான் பிற்கால வாழ்க்கையில் ஒரு 30-40 வயதிற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவர்களாக கும்பத்தினர் இருப்பீர்கள். ஆனால் ஆரம்ப கால வாழ்க்கையில் எல்லாமே தடையாக இருக்கும் என்பதற்கு எல்லா கும்பராசிக்காரர்களும் ஒருத்தருக்கு பேசிக்கும் போதே உங்களுக்குள்ளே தெரியும். எதாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் யோகம் ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சூரியனும் கேதுவும் சேர்ந்திருப்பது நோய் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கண்டிப்பான ஒன்று. எல்லாவற்றிலையும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். எதிர்ப்புகள் தானே அடங்கி ஒடுங்கக்கூடிய அமைப்புகள், உங்களை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் ஆரம்பிக்கின்றன என்பதால் கடந்த காலத்தை பற்றி கொஞ்சம் நொந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்படி நடக்குதே அப்படி நடக்குதே, வியாபாரம் சரியில்லையே, தொழில் சரியில்லையே, பையனுக்கு வேலை இல்லையே, பொண்ணுக்கு இப்படி இருக்குதே, மனைவிக்கு இப்படி இருக்குதே, கணவனுக்கு இப்படி இருக்குதேன்னு குடும்பத்திற்குள் குழப்ப எண்ணங்களாக இருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் குழப்பங்களுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான மாற்றங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் கொஞ்சம் வரும். எல்லாத்துலேயும் இனிமேல் தொழில் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் கண்டிப்பாக உண்டு. சிறியவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும். வேலையே புதுசாக கிடைக்கும். சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றிலும் இழுபறியாக இருந்தவர்களுக்கு அந்த இழுபறி விலகக்கூடிய நாளாக, நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, அந்த மூல நூல்களில் பெரும்பாலான அமைப்புகளில் நிபுண யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு சொல்லப்படுகிறதே. நிபுணர்னாலே நிபுணத்துவம் பெற்றவர், ஒரு நல்ல புத்திசாலி, ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான அர்த்தம். இந்த நிபுண யோகம் என்பது என்ன, இந்த நிபுண யோகத்தினால என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த யோகத்தில் டைவர்ட் ஆனீங்கன்னா ஜாதக பலனை பார்க்க முடியாதுன்றதை அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு இந்த யோகம் இருக்கிறது, காலசர்ப்ப யோகம் இருக்கிறது, நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது, புதாதித்ய யோகம் இருக்கிறது, நிபுண யோகம் இருக்கிறது, இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ராஜயோகம் இந்த ராஜயோகம்னா கூட யோகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செயல்படக்கூடிய அமைப்பிற்கும் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பான லக்னம் லக்னாதிபதிக்கும் கண்டிப்பாக தொடர்புகள் இருக்கின்றன. இந்த நிபுண யோகம்ன்றது நீங்கள் கேட்கும்போது புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது நிபுண யோகம் என்கின்ற அமைப்பில் சொல்லப்படுகிறது. புதன் தான் நிபுணன் என்று சொல்லப்படக்கூடிய புத்திசாலி. நிபுணன் என்பவர் யார்? ஒரு விதத்தில் மேதமை கொண்டவர், ஒரு விஷயத்தில் அதீத ஞானம் கொண்டவர், இப்படி எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த புதன் வலுவாக இருப்பதை குறிக்கக்கூடியது தான். ஏன்னா புதன் தான் புத்திசாலி கிரகம். புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதன் மூலமாக புதன் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார் என்பது தான் நான் அந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகளில் சொல்கிறேன். இன்னொன்று சொல்லப்போனால், வருஷத்தில் பெரும்பாலான நாட்கள், ஒரு முக்காவாசி நாட்கள் புதனும் சுக்கிரனும் சேர்ந்தே இருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தூரத்தை கொண்டவர்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லையா, சூரியன் புதன் சுக்கிரன் 3மே முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லப்படும். இந்த 3மே ஒருத்தருக்குன்னு ஒட்டி சேர்ந்தோ அப்படியே பக்கத்தில் இருக்கோ அப்படியே இயங்கக்கூடிய தன்மைகள் தான். ஆகவே புதன் சுக்கிரன் இருவரும் இணைந்த இந்த நிபுண யோகம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒரு 60-70% பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து தான் இருப்பார். அப்போ எல்லாருமே ஜீனியஸாக இருப்பாங்களா, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியது இல்லையா. ஆக நிபுண யோகம் என்பது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது. ஆனால் அந்த புதன் எப்படி இருக்கிறார், சுக்கிரன் எப்படி இருக்கிறார், இந்த இருவருடைய சேர்க்கையில் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் தொடர்புகள் ஏதாவது இருக்கிறதா, அதாவது பாபத்துவம் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் இந்த நிபுண யோகம் என்பது செயல்படும். பொதுவாகவே புதன் சுபரோடு சேர்ந்திருந்தால் அவர் புத்திசாலியாக இருப்பார், எதையும் கிரகிக்கக்கூடிய தன்மைகளில் இருப்பார். அவருக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்குமாயின், அல்லது புதனே யோகாதிபதியாக வருவாராயின், புதன் யோகாதிபதியாக யாருக்கு வருவார், கன்னிக்கும் மிதுனத்திற்கும் அவரே லக்னாதிபதி யோகாதிபதியாக வருவார். ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் அவர் பஞ்சம பாக்கியாதிபதியாக மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். மகர கும்ப லக்னத்திற்கும் அவர் ராஜயோகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். ஆக இந்த 6 லக்னங்கள், மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் ஆகிய 6 லக்னங்களுக்கு புதன் அதீத நல்ல வலிமையோடு, இப்போது இந்த நிபுண யோகம்னு சொன்னமே, புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா, கன்னி லக்னத்திற்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி 9-10 கூடியவர்கள் இணைந்திருப்பது மிகப்பெரிய அமைப்பு. ஆகவே
தசை நன்றாக அமைந்து அல்லது புதன் தசையோ சுக்கிர தசையோ நன்றாக அமைந்து லக்னாதிபதி வலுவாக இருந்து பருவத்தில் இந்த புதன் சுக்கிர தசைகள் வந்து புதனும் சுக்கிரனும் வேறு எந்தவித பங்கத்தையும் அடையாமல் 6, 8, 12 போன்ற இடங்களில் மறையாமல் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான இடங்களில் இவர்கள் சேர்ந்திருந்தால் அது நிபுண யோகம்தான். அந்த நிபுண யோகம் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது, நல்ல அமைப்பில் மற்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு கோடிக்கணக்கான பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய, புத்திசாலியான துறைகளில் கொடுக்கக்கூடிய, குறிப்பாக கணக்கு வழக்கு அக்கௌண்ட் கம்ப்யூட்டர் போன்ற புதனுடைய துறைகளில் ஸ்கூல் நடத்துறதன் மூலமாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை இந்த நிபுண யோகம் தரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா அமைப்புகளும் சரியாக இருக்கின்ற ஒருவருக்கு நிபுண யோகம் பெரிய பிரபல்யத்தையும் பெரிய விதத்தில் பணத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தரும் என்பது உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.